ஜாலியா இன்னைக்கு? ஜாலியா உனக்கு? லீவு, ஸ்கூல் லீவுன்னு ஜாலியாக குடிக்கிற. ஸ்கூல் இன்னைக்கு லீவுன்னு உனக்கு ஒரே குஷி. ஆனால் வெளியில் அவ்வளவு மழை பெய்யுறது. நம்மளை போல் இருக்கிற குட்டி குட்டி நாய்கள்லாம் எவ்வளோ திண்டாடுது வெளியில். நேற்றுக்கு தானே ஒரு நாய் ஊறி போட எடுத்து காட்டினேன் உனக்கு. அது செத்தும் போயிடுது மழையில் ஊறி போடுற. உனக்கு ஸ்கூல் லீவு தான் முக்கியமாக இருக்குது ரபி. நம்மளை மாதிரி இருக்கிற குட்டியெல்லாம் வெளியில் கஷ்டப்படுமேன்னு அதுக்கு ப்ரேயர் பண்ணுறதில்ல, ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஜாலிங்கக்கூடாது, ஸ்கூல் லீவு ஜாலிங்கக்கூடாது, மற்ற பிராணிக்காக வேண்டிக்கணும். இங்கே பாருங்கள், இது குட்டி நாய் அப்படி மழையில் நனைஞ்சிருக்கு. ஒரு சனியம் வீட்டு வாசலில் இருந்திருக்கு. அது ஆஃபீஸுக்கு போகுது. இதை அந்த வீட்டு வாசலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை தூக்க அருவருப்பட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. இது மழையில் அப்படியே நனைஞ்சு ஆன்னு கத்தின்னு இருக்கு. அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுது. அது இப்படி விட்டுட்டு வந்துட்டேன், நான் மற்றவங்களெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குது, யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நீ என்ன கேட்டியா? ஈகோ பிடிச்சி கிடக்க கேட்டியா? இப்படி ஒரு கண்ணுக்கு நேரம் அது அவங்க வீட்டு வாசலில் நனைஞ்சிருக்குன்னு இருக்கிறத பார்த்துட்டே போயிருக்கு. எனக்கு ஃபோனை பண்ணுது நல்லது மாதிரி. சோறு தின்னா இதெல்லாம் வேறு திங்கிற மாதிரி தான் அர்த்தம். யாரையாவது விட்டு சொல்லி அதை தூக்கி, இது பாருங்கள் அவ்வளவு மழையில் கஷ்டப்படுது, ஆன்னு கத்திட்டு கிடக்கு. இப்போ நான் இதை தூக்கியிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியலனாலாவது பக்கத்தில் 4 பேரை போய் கேளுங்க. உங்கள் குழந்தை இப்படி இருந்ததுன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறிண்டு போய் கேட்பீங்கல்ல. சை, என்னவோ இறைவா, இதோட விதி இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்படின்ட்டு மனுஷன் விட்டுட்டு போகலாமா? கண்ணால் ஒரு நாய் மழையில் நனையிறது, ஒரு குழந்தை நடு ரோட்டில் இப்படி நனைஞ்சிட்டு இருந்தால் பதற மாட்டோம்? அதுதானேங்க இதுவும் ஒரு உயிர் தானே. இப்படி பார்த்துட்டு போகிறவங்க வீட்டு குழந்தைங்க உயிரெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும்படி இருக்கணும். அப்போ தான் தெரியும். இப்படி விட்டுட்டு போயிட்டு 2 மணி நேரம் கழித்து ஃபோனை போடுறாங்க, அங்கே இருக்குது, அதையாவது பண்ணி தொலைஞ்சுதே. கடவுளே, எல்லா மதத்து தெய்வமும் இந்த குழந்தையே காப்பாற்று. மழையில் மருத்துவமனை மூடியிருந்ததால் வீட்டிலேயே சிறிது பால் கொடுத்து மருத்துவம் செய்து இறந்துவிட்டது. உயிரில்லா வீட்டுக்கு ஒரு பூட்டு. ஆனால் உயிரோட மழையில் கஷ்டப்படுறதுக்கு ஒரு கடும் மழையில் இடம் கொடுக்காமல் இறந்துவிட்டது. உங்கள் வீட்டிலும்